ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணத்து பூச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த் மிக்ஸ் வச்சு செய்ய போகிற ஒரு புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அங்கன்வாடியில் கொடுக்குற ஹெல்த் மிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணுறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கிளறுங்க. சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு தேன் கலர் வருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்படி ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா செட் ஆகிடும். இப்போது ஒரு 2 முட்டையை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது அங்கன்வாடியில் வாங்கின சத்து மாவு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அதனால் அதுலேயே சுகர் இருக்குது. இப்போது 1 கப் சத்து மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா அடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். நம்ம கேரமலைஸ் செட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் ஊற்றிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம இதை செய்யலாம். தண்ணி ஊற்றி நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே இதுவும் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம், தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு. அதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டு நல்லா ஆவியில் வேக வைக்கணுங்க. இது ஒரு 30 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். பாருங்கள், 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஸ்டிக்லையோ இல்லை நீங்கள் கத்தியவோ வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் மாவு. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஓரங்களெல்லாம் நம்ம நல்லா எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது நம்ம எப்படியே எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு இதை அப்படியே கமுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம யூஸ்வலாக சத்து மாவை இப்படி ஏதாவது பண்ணி கொடுத்தா தான் நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.